இல்லையா? வருது. ஹாய் பிஸ்மில்லா அவனோட வந்து ويمنعون الماعون. திருப்பி வருங்க. போன கிளாஸ்ல ஐனை உச்சரிக்கிறதுல ஒரு விஷயம் சொல்லி தந்தேன். ஐனுக்கும் அலிஃபுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசம் அதுதான். என்ன? முன்னுக்கு வர எழுத்தோட சேர்ந்து வாரது பிரிஞ்சு வார சொந்தமா என்ன சொன்னேன்? தொண்டி அளவர். ஒரு ஒண்டையால வரணுங்கிறது உண்டு. அலிஃபுக்கும் ஐனுக்கும் உள்ளதுல எழுத்த உச்சரிப்புல முன்னுக்கு வர எழுத்தோட சேர்ந்து பிரிஞ்சு வார சொன்ன சொல்லலையா? இல்ல. இந்த இடத்துல பிரிச்சு உச்சரிச்சாயின்னா ம், சேர்த்து உச்சரிச்சாயின்னு சொல்லலையா? ரெக்கார்டிங் கேட்டா தென்னை. என்னது என்ன சொல்லுங்க பாப்போம். ஓ, இந்த அலிஃபோட வந்தா பிரிச்சு உச்சரிக்கணும். ம்ஹும். ஐநோட வந்தா சேர்த்து உச்சரிக்கணும். ஆ, அப்ப சேர்த்தா ஓதணுமா? மே ஊன் என்று வரப்படாது அப்படித்தானே? மே ஊன். ம், ஆ, சரி. வயம்ன ஊனை மதமதன் வயம்ன ஊன என்று ஓதப்படாது. ம். ويمنعون الماعون. ரெண்டாவது. وجوه يومئذ خاشعة. சவுண்ட் அடைக்குது எதை போதுங்க. சரி. وجوه يومئذ خاشعة. ஓகே, மூணாவது. ها؟ மூன்றாவது. ووجدك عائلا. ووجدك عائلا فأغنى. ஆ, இதுல பிழை உண்டு. இதுல வந்து இது அலிஃபினுடைய ஒரு உச்சரிப்பு வந்து ஒரு இடத்துல அந்த உச்சரிப்பை சரியா வெளிப்படுத்தி ஓதணும். முன்னாடி வார எழுத்திலிருந்து தெளிவா பிரிச்சு ஓதணும். மைக்ல பிரச்சனை உண்டு இது போல போண்ட. ووجدك آ- ம் ம் ம். ووجدك தேர்ட் வரையில அது இப்பதானே சொன்னீங்க ஆயின தொண்டையில உச்சரிக்கணும் வேண்டி. ووجدك عائلا فأغنى. சரியா ஓதுனே. ஓதுனது சரியா? யாஷ்வா. ஐனுக்கு மேல மத்தியில அடையாளம் உண்டு. இது அப்ப நாங்க என்ன செய்யணும் அதை ஒரு செகண்ட் இட்லி போய்த்துறோம். இலன் ரெண்டு ஓதுனோம் அப்படியே ஓதுலை. இல்ல. ஆ, திருப்பியா? ووجدك عائلا فأغنى. ஆ, அகு என்று கலக்கக்கூடாது என்று போன கிளாஸ்ல சொல்லி தந்தேன். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படியா? இது இல்ல. ஹோம்ஒர்க். போன கிளாஸ்ல இந்த வசனங்களை ஓதி அப்படித்தானே? அ- ஆ, இன்றைக்கெல்லாம் புதிய வசனங்களா பழைய வசனங்கள் அது? இன்றைக்கு ஓதுறது புதிய வசனங்கள். போன கிளாஸ்ல ஓதல்ல. எது ஓதல்ல? இது ஓதல்ல. ஓதலையா அது? இல்ல. உனக்கு ஓதாம ஹோம்ஒர்க் தந்தீரா அப்படியா? இது எல்லாம் வேற தந்த. வேற ஓதின. வேறண்டா? இந்த வசனங்கள் இந்த வசனங்கள் அங்க ஓதலையா இல்லாட்டி இந்த வசனம் மட்டும் ஓதலையா? இல்ல. இல்ல. கேட்டாலே நான் இந்த வசனம் மட்டும் ஓதலையா அல்லது இந்த வசனங்களே இதுல ஒன்றுமே ஓதலையா? ஒன்றுமே ஓதல்ல. நீங்க சொன்ன அடுத்த கிளாஸ் ஓதி கொண்டு வர சொன்ன.
அடுத்த கிளாஸ் ஓதிக்கொண்டு வச்சாங்க. போன கிளாஸ் ஓதாம எவ்வளவு தந்திரப்ப அப்படியா? ஆ ஓதின வசனங்களை பார்த்துட்டு இது ரெடி ஆயிட்டு வர சொன்னேன் அப்படியா? இது ரெடி ஆயிட்டு வர ஓ சொன்ன வசனமா? ஆ இந்த வசனங்களை ரெடி ஆயிட்டு வாங்கன்னு சொன்ன வசனங்களா இது? ஓ ம், சரி போதும். மூணாவது திருப்பி போதும். ووجدك عائلا فأغنى. ம், எனக்கு ஞாபகம் இந்த வசனம் ஓவியம் ஆயிட்டான் போன கிளாஸ்ல. ம், நாலாவது. அது இந்த வசனம் மட்டும்தான் ஓதின அந்த நீங்க தந்தத்துல. இதுல எல்லாமே ஓதினது ஞாபகம் இருக்கு. ஓதிட்டு ஓதுனது அப்படி வராது. ஹோம்ஒர்க்கை வாரது வந்து போன கிளாஸ் ரெக்கார்டிங் கேட்குற நேரம் நீங்கள் எந்த வசனங்களை ஓதுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிறீங்களோ நிறைய பிழை விட்டுக்கிறீங்களோ அந்த வசனங்களை மட்டும்தான் செலக்டட் பண்ணப்பட்டு தான் வரும், ஒர்க் ஷீட் வரும். இல்லைங்க சொல்றது எல்லாம் வராது. அப்போ நான் அன்றைக்கே போன கிளாஸில் ஓதுனதில் நிறைய தடுமாறின வசனங்களாகத்தான் இந்த எளிமை நீக்கணும். நிறைய பிழை விட்ட வசனங்களாக நீக்கணும். ம், போயிட்டு அந்த ரெக்கார்டை கேட்டு பார்க்கணுமா? போன கிளாஸ் நீங்கள் 2 ஸ்லைட் அல்லது 3 ஸ்லைடுக்கு வசனங்களை ஓதி ப்ராக்டிஸ் பண்ணிப்பீங்க ம், இல்லைங்களா? ஆனால் உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து ஒரு ஸ்லைடு தான் வரும். ம். ம், ஒதுங்க தேவி. ووجدك عائلا فأغنى. ஓகே, நாலாவது. ال... الذي جمع مالا وعدده. குட். அல்லதி என்று போகணும். அல்லதி ஜமஅ. الذي جمع مالا وعدده. லைட் அனிட்டணுமா? அல்லதி ஜமஅ. அல்லதி என்று போறதும் பிழை. அல்லதி ஜமஅ என்று போறதும் பிழை. அல்லதி ஜமஅ. الذي جمع مالا وعدده. ஐந்தாவது. في في جنة عالية. ஃபி 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 அல்ல, அதுவும் அதான். ஃபி ஜன்னத்தின். في جنة عالية. திருப்பதுங்க. في جنة عالية. குட். ஆறாவது. ولا أنتم عابدون ما أعبد. ம், இந்த வசனம் ஓதலையா போன கிளாஸ்ல? அழுபுது என்று கலக்கினது ஞாபகம் இயலாம். எனக்கு ஞாபகம் இல்லை. தும்ல ஓதி அழுபுது என்று கலக்கி திருப்பி கலக்காம ப்ராக்டிஸ் பண்ணி திருப்பி ஐன் மிஸ்டேக் ஆகி ஞாபகம் இல்லா? ஏழாவது வாங்க பாப்போம். تسقى من عين آنية. இதுல எப்படி ஓதுன போன கிளாஸ் ஞாபகம் சொல்லுங்க. போன கிளாஸ் 7வது வசனத்துல என்ன பேரை விட்ட? ஐனின் ஆனியா என்று சொல்லி ட்ரை பண்ண ஞாபகமா? آه. ம், சரி வாங்க. فيعذبه الله العذاب الأكبر. இதுல ஒரு அலிஃபையும் ஒரு ஆயினையும் உங்களுக்கு மறைச்சி வச்சுக்கிறாங்க. ஒரு அலிஃபும் ஒரு ஆயினையும் உங்களுக்கு கண்ணுக்கு மறைச்சி வச்சுக்கி, ஆனா அது ரெண்டு சரியா உச்சரிக்கணும்.
சோப்பால காட்டினா மட்டும்தான் ஒழுங்கா உச்சரிக்கிறேன் செய்யப்படாது பிளவு போகுது சரியா போதும் பாப்போம். فيعذبه الله العذاب الأكبر. அ அ அ 3 அலிஃப் வந்துச்சு அப்படியா? இல்ல. திருப்பி. فيعذبه الله العذاب الأكبر. அக்கு பர் வரக்கூடாது அக்பர் என்று வரணும். ரைனா அக்கு என்று வரக்கூடாது. மற்றபடி ஐன் சரி திருப்பி அசபல் ஐன் அ சரி ஏட சவுண்டும் சரி கலக்காம ஒரு கிராம கலக்கப்படாது. فيعذبه الله العذاب الأكبر. ரெண்டாவது. ثم إن علينا حسابهم. குட். மூணாவது. والذي أخرج المرعى. அஹ்ரஜல் அஹ்ரஜல் என்று ஒரு அஹ்ரஜல் எப்படி வரணும்? அஹ்ரஜல். أخرج. எங்க ராகத்துக்கு அதை எடுத்துக்கணும். ராகத்துல ஓதணும் அதை எடுத்துக்கொண்டா. والذي أخرج المرعى. திருப்பி ஓதுங்க. والذي أخرج المرعى. நாலாவது. إذ هم عليها قعود. பிழை பிழை. இதுவும் அலைஹா தான் வருது அலிஃப் தான் வருது. இதுவும் அலைஹா இதுவும் அலைஹா சவுண்ட் தான் வரணும். إذ هم عليها قعود. கு ஊ கு ஊ பிரியக்கூடாது சேரணுமே. ஊது. إذ هم இது ஹும் عليها முதல்ல قعود. இது என்று கலக்கக்கூடாது. إذ هم عليها قعود. தால கலக்குங்க. ஊது தால் கலக்கணும். முதலாவது எழுத்தை கலக்கக்கூடாது. இது ஹும் என்று ஓதக்கூடாது. இந்த தால கலக்குங்க. ஊது. إذ هم عليها قعود. இப்ப இதுல இருக்கிற பிரச்சனைடா அலைஹா கொ ஊ அது ரெண்டும் முன்னாடி வார எழுத்துலேருந்து பிரிஞ்சு வருது. அப்படி பிரிஞ்சா அது அலிஃப் அப்படிதானே? அதை சேர்க்கணும். இது ஹும் அலைஹ நார்மலா சேர்க்கலாம். கஷ்டப்படாம தொண்டையால சேர்த்தால் சரி. இது ஹும் அலைஹ. திருப்பி கோழு கோழு கொ அல்ல கோழூது கோழு என்ன காஃபும் தொண்டையெல்லாம் உச்சரிக்க போறோம் ஏன்னா அப்ப காஃப் எடுத்துக்கிற உச்சரிக்கிற பக்கத்துல தான் நான் இனிமைக்குது. அப்ப ரெண்டையும் பிரிக்கக்கூடாது. கோழூது கொஊது என்று வரப்படாது. ம் போதும் பாபு. إذ هم عليها قعود. திருப்பி போதுங்க. إذ هم عليها قعود. இப்ப எல்லாம் சரி. ஸ்டார்டிங் பிரச்சனை போயிட்டு இது ஹூம் என்று வருது. إذ இது إذ வர்றது பிள்ளை. هم إذ إذ هم عليها قعود. ம்
அஷ்பா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுமா ஏண்டா நீ உங்களோட மாறுற ட்ரிக் வந்து அவசரமா நீங்க பழைய ஓதுலுக்குள்ள பேத்திடுவீங்க ப்ராக்டிஸ் பண்ணாட்டி இல்லைங்களா? ம், ரெக்கார்டை கேட்கணும், நீங்க என்னத்தை பிழை விட்றீங்கன்னு நீங்க விளங்கணும், அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ம், குறைஞ்சது அந்த ட்ரெக்லேருந்து வாடுறதுக்கு அதான் உங்களுக்கு ஒர்க்கும் தருது. அந்த ஒர்க்கை சரி ஃபாலோ பண்ணி ம், அன்றைக்கு இன்றைக்கு ஓதின இந்த வசனத்துல ரெண்டாவது வசனம் தவிர மற்ற எல்லாமே புதிய வசனத்துல பிரச்சனை. சரியா? பழைய ம், ஹோம்ஒர்க்கில் இருந்த வசனங்களையும் நிறைய பிரச்சனை. நீ கிளாஸ்ல வந்து ஒரு வசனத்தை ஒரு பிழை இல்லாமல் நீங்க கொண்டு ஓதுனீங்கன்னால் ஒரு நாளைக்கு ஒரு எழுத்தை கம்ப்ளீட்டா முடிக்கலாம். நீங்க பிழை விட்டுறது கூடினால் ப்ராக்டிஸ் பண்ற வீதம் உங்களுக்கு கூட தேவைப்படும். கிளாஸ்ல புதிய விஷயங்கள் படிக்கிறது எங்களுக்கு கஷ்டமாகும். சரியா? அப்ப என்னத்தை ம், பிழை விட்டுறேன்னு சொல்லி அடுத்த நிமிஷம் நீங்க மறந்தால் போய் ரெக்கார்டு கேளுங்க. என்ன எழுத்துல பிழை விடுது, எந்த உச்சரிப்பு, எல்லா எழுத்தும் பார்க்க தேவையில்லை. முழு எழுத்தையும் பார்க்க தேவையில்லை. அலிஃப்ல பார்க்கணும், ஐனை பார்க்கணும், கலக்கிறத பார்க்கணும், நீட்டுறத பார்க்கணும். நீ பார்க்க வேண்டியது லிமிட் தான். எல்லாத்தையும் பார்த்து கொண்டிக்க தேவையில்லை. இதுக்குள்ளதான் நம்மளோட பிழை வருது சுத்தி சுத்தி. விளங்குதா? ம். இப்போ தார ஒர்க்கை ஓ. ப்ராக்டிஸ் பண்ணி அனுப்பணும் கொண்டு நாளைக்கு நாளைக்கு அனுப்பணுமா? நாளைக்கு நாளை அனுப்பப்படாது. நாளை தான் அனுப்பணும். நாளண்டைக்கு அனுப்பப்படாது. தார ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு ம், விஷயம் ஒவ்வொரு ரெக்கார்டில் அனுப்பணும். எல்லாத்தையும் ஒன்றுக்கு அனுப்பவும் கூடாது, சும்மா அனுப்பவும் கூடாது. ம், இது பிழையை பார்த்து இதான் பிழை, இந்த பிழை வராமல் ஓதணும் ஓதி பழகிட்டு ம், வாட்ஸ்அப் ரெக்கார்டிங்கில் அனுப்புங்க. ஒவ்வொரு வாய்ஸில் ஒவ்வொரு வசனத்தை ம், அனுப்புங்க. இன்ஷா அல்லாஹ் தாரத்தை. சரியா? ம்.